ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்கோம் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு காமான பீஸ்ஃபுல்லான மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ண போகிறேன். இன்னித்த டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் குழந்தைகளை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போயிருக்கரிச்சு ஒரு மாதிரி ஸ்லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தப்புறம் கொஞ்சம் டல்லாக க்ளூமியாக இருந்தது, அப்பப்போ வெயில் வந்துட்டு இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்னித்த டே. அழகாக இருந்தது. ஆனால் வெளியில் இப்போ இங்கே பில்லோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கே பிளான்ஸ் எல்லாம் யூஸ்வலி நான் கொஞ்சம் நேரம் வெயிலில் வைப்பேன். எஸ்பெஷலி இப்போ வின்டர் வரச்சே கொஞ்சம் க்ளூமியாக இருக்கிறச்சே விண்டோ சில்லில் வச்சேன்னா பிளான்ஸ்க்கு கொஞ்சம் லைட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சில க்ளீனிங்லாம் பண்ண போகிறேன். டீப் க்ளீனிங்லாம் நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணல, ஜஸ்ட்டு பேசிக் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட இப்படி ஆகுமா? திவாலி டயத்தில் இந்த டெக்கோரை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த ஹேங்கிங், தோரண் இதெல்லாம் மாட்டுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். அதுக்கப்புறம் திவாலி முடிஞ்ச அப்புறம் அது ஏதோ கண்ணை உறுத்துற மாதிரி ஆரம்பிச்சுடுது. அதனால தான் இப்போ இந்த டெக்கோரெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். என்னமோ அந்த ஃபங்க்ஷன் ஆர் அந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் அது அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஏதோ ஓவராக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. ஸோ இவ்வளோ நாள் அதை தள்ளி போட்டுட்டே இருந்தேன். கடைசியில் இன்றைக்கி இந்த விண்டோவில் மாட்டியிருக்கிற அந்த எலிஃபெண்ட் ஹேங்கிங்லாம் எடுத்துட்டுருக்கேன் இப்போது. இந்த டெக்கோர் நீங்கள் திவாலி என்னோடய டெக்கோர் வீடியோ ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இது நான் திவாலிக்கு தான் இந்த டெக்கோர் பண்ணியிருந்தேன். எனக்கு இது மாதிரி ஒரு மாதிரி டல்லாக க்ளூமியாக இருக்கிற டேஸில் ஓவர் ஹெட் லைட் போடாதக்கு இது மாதிரி லேம்ப்ஸ், மூட் லைட்ஸ் அது மாதிரி ஆன் பண்ணி விட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் தனியாக இருக்கிற டயத்தில் நல்லா சாங்ஸ் கேட்டுண்டு இது மாதிரி லைட்ஸ் போட்டு வச்சுட்டு இருந்தால் எனக்கு ஒரு வைபே தனியாக இருக்கும். இப்போ இங்கே நான் யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் சாங்ஸ் பேக்ரவுண்டில் போடலை, ஏன்னா அது அப்புறம் காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்னு. ஆனால் உங்கள்லேருந்து யாருக்கெல்லாம் அது மாதிரி பண்ண பிடிக்கும்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிய வைக்கணும். இந்த ஹோம் என்ட்ரன்ஸில் மாட்டியிருந்த இந்த தோரணம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அது ரொம்ப டஸ்ட் கலெக்ட் ஆகுது. எவ்ரி டைம் அதை தண்ணியில் வாஷ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு நான் எடுத்து வச்சுட்டேன். திவாலி ஒரு அது மாதிரி எதையும் ஒகேஷன் ஃபெஸ்டிவல் டைத்தில் யூஸ் பண்ணிக்கலான்னு இது எல்லாத்தையும் நான் என்னோடய திவாலி பாக்ஸில் வைக்க போச்சே எனக்கு என்னோட இன்னொன்று ஒரு பழைய பெயிண்டிங் நான் பண்ணது தெரிஞ்சது. அதில் ஓகே இந்த இடத்துல இந்த பெயிண்டிங்கை மாற்றலாம் அப்படின்னு இங்கே புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது புதுசு இல்லை, என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான். நான் பழைய என்னோடய லிவிங் ரூம் டெக்கோரில் நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபயர் பிளேஸ் மேலே இதை பிளேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட நம்ம கையால் வரைஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த இடத்துக்கு அது எவ்வளோ அழகாக இருக்குது அது பார்க்கறச்சே நம்மளுக்கு மனசில் ஒரு சந்தோஷம்தான். ஸோ இங்கே ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீக்லி வேக்யூம் மேலே கீழே டெஃபினட்டாக நான் பண்ணிவிடுவேன். வீக்லி ஒன்ஸ் கீழே ஃப்ளோரையும் தொடச்சிடுவேன். அந்த வேலையெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேலையாக தோணாது. ஆனால் இந்த குட்டியாக ஒரு ஸ்டேர்ஸ் தான், எனக்கு பெரிய ஸ்டேர்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் அதில். அதை வேக்யூம் பண்ணுறது மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் யூஸ்வலாக இது என்னோடய பையங்கள்கிட்ட தான் நான் இந்த வேலையை கொடுப்பேன். போன வீக்கே இதை இந்த வேலையை பண்ண முடியல. அதனால் சரி ஓகே இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சு விடலாம் அப்படின்னு நான் ஸ்டேர்ஸை வேக்யூம் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டேர்ஸ் வேக்யூம் பண்ணுறதோட அந்த சைடில் அந்த ஒயிட் கலரில் ஒரு பேஸ் அந்த போர்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேயும் அவ்வளோ அழுக்கு கலெக்ட் ஆகும். அது எங்கேருந்து தான் அந்த அழுக்கு ஒரு டஸ்ட்டு வருதுன்னு எனக்கு தெரியல. பட் அதை எல்லாத்தையும் பண்ணி எடுத்த அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தனியாக தான் கிடச்சிது. நான் கொஞ்ச நாளாக ஃபுல் லென்த் வீடியோ அப்லோட் பண்ணலை, ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ ஷார்ட்ஸுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டீசெண்ட் வியூஸ் கிடைக்கிறது. ஃபுல் லென்த் வீடியோவுக்கு அவ்வளோ வியூஸ் கிடைக்கிறது இல்லை. அதுவும் எனக்கு ஏதோ ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது என்னோடய கண்டென்ட். லைக் மார்னிங்னா இப்போ என்னோட இது மட்டும்தான் ரொட்டீன் இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நம்ம வீடியோவில் இதையே ஷேர் பண்ணுறது உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போராக இருக்கும். அதனால தான் நான் ஃபுல் லென்த் வீடியோ கண்டென்ட்டுக்கு ஐடியா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நான் ஒரு மாதிரி பிளாக்ல இருந்தேன். அதனால தான் இவ்வளோ நாள் ஃபுல் லென்த் போடல. நான் அப்பப்போ ஃபுல் லென்த் வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் என்ன மாதிரி கண்டென்ட் என்னோடய சேனல்லேருந்து வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிய வச்சா எனக்குமே ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா திரும்பி இதே க்ளீனிங், ஏன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் டெஃபினட்டாக இதே தான் இருக்கும். எவ்ரிடே மோஸ்ட்லி இதே தான் என்னோடய ரொட்டீன் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்பப்போ ரெசிபீஸும் ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி ரொட்டீன்ஸோட. அப்படின்னா நம்மளுக்கு எதையும் புதுசாக நான் ரெசிபி ட்ரை பண்ணி எனக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் ஆல்ரெடி கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு பிடிச்ச ரெசிபீஸ் நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு கூட நான் சூப்பர் யம்மியான ஃபுல்கா அண்ட் பன்னீர் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன்.
அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் ஆர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து குயிக் ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமோட ஹேண்டில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். நீங்கள் இன்னும் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா அங்கே கூட நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து என்னோடய டோரோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இது மாதிரி லக்ஷ்மி பாதம் வந்து ஒட்டியிருப்பேன். திவாலிக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். நான் அந்த பழைய பாதம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டிஸ்கலர் ஆகிடுது. அதனால் இப்போ இங்கே வந்து புது பாதம் வந்து ஒட்டலான்னு இங்கே டபுள் சைடட் டேப் வச்சு தான் யூஸ்வலாக ஒட்டுவேன். ஏன்னா நம்மளுக்கு அதுலேருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய ஃப்ரண்ட்டில் நான் ஒட்டுறது வந்து மெட்டல் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக எனக்கு வந்து டபுள் சைடட் டேப் வச்சேன்னா எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் பர்ஃபெக்டாக எப்படி நம்ம ஃபுல்கா பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஆட்டா எடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கசூரி மேத்தி ஃபுல்கா தான் பண்ண போகிறேன். கசூரி மேத்தி இல்லைன்னா ஃப்ரெஷ் மேத்தி இருந்ததுன்னா சூப்பராக இன்னும் வரும். என்கிட்ட ஃப்ரெஷ் மேத்தி இல்லாதனால நான் வந்து கசூரி மேத்தி போட்டு பண்ணுறேன். ஸோ இங்கே எவ்வளோ கப் ஆட்டா வேணுமோ அதை எடுத்துன்ட்டு அதில் நம்ம உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி நல்லா கையால் க்ரஷ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசையிறது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு வார்ம் வாட்டரில் தண்ணியை வார்ம் பண்ணிட்டு அதில் மாவு பிசைஞ்சோன்னா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு சாஃப்டான அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இன்னும் ஒரே ஒரு டைம் இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு மாவு வந்து உருட்டி நம்ம வந்து மூடி வச்சு விடலாம். ஒரு 1/2 hour நம்ம இதை ரெஸ்ட் பண்ணலாம். அடுத்த பன்னீர் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக இது வந்து டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இங்கே வந்து பேசிக்காக ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இதில் பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து கேஷ்யூ, அந்த மகஜ் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் கண்டிப்பாக இதில் போட்டால் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். பெப்பர் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, சாட் மசாலா அண்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்குள்ளேயும் இங்கே வந்து நான் பன்னீரை க்யூப்ஸில் கட் பண்ணி உப்பு, மஞ்சள் பொடி, ஸ்லைட்டாக காரப்பொடி போட்டு வதக்கி வச்சுட்டுருக்கேன். அடுத்தது இங்கே பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஸ்லைட்டாக அதை லோ ஃப்ளேமில் இது மாதிரி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்க வேண்டிதான். இங்கே வந்து ஒரு 5 to 10 minutes நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்ட் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். மூடி வச்சு வதக்கினோன்னா நம்மளுக்கு அந்த வெளியில் வந்து தெரியாது. இது மாதிரி நல்லா திக்காகிடுது இந்த பேஸ்ட். இப்போ வந்து இதில் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரோசன் மட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சமாக தண்ணி, நம்மளுக்கு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்ஸி அலம்பின தண்ணியை இதில் ஆட் பண்ணிட போகிறேன். இது வந்து ஒரு நல்ல கொதி விட போகிறேன். இந்த ரெசிப்பியில் வந்து நான் இன்றைக்கி தனியா ஜீரா பவுடர்லாம் யூஸ் பண்ணல. ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு நம்ம தண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் க்ரீமுக்கு பதிலாக இன்றைக்கி கொஞ்சமாக கோகோனட் மில்க் விட போகிறேன். பன்னீர் ரெசிபீஸில் வந்து கோகோனட் மில்க் விட்டால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கோகோனட் மில்க் விட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரே ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம வந்து பன்னீரை ஆட் பண்ணிட்டோன்னா சூப்பர் யம்மியான க்ரீமி கோகோனட் பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இப்போ இங்கே வந்து நான் வந்து ஃபுல்காக்கு ஒரு டென்னிஸ் சைஸ் பாலோட ரவுண்ட் எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து நம்ம ஈவனாக இட்டுக்கலாம். ரொம்ப எட்ஜஸ் வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். ஈவனாக எல்லா சைட்ஸும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா ஃபுல்காவுமே நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்கா வந்து தவாவில் போடுச்சு. தவா வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கணும். தவா வந்து கோல்டாக இருந்ததுன்னா நம்ம சப்பாத்தி வந்து உப்பாது, சரியாக குக்கும் ஆகாது. ஸோ தவா வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சைட் 15 to 20 seconds குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஃப்ளிப் பண்ணி போட்டு ஒரு 20 seconds வச்சுட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் இந்த சப்பாத்தியை டைரெக்டாக ஃபயரில் போட்டு எடுத்தோன்னா எல்லா ஃபுல்காவுமே சூப்பராக உப்பும். அதுவும் இது மாதிரி ஹோம்மேட் கீ தடவி வச்சோன்னா நைட்டு வரைக்கும் நம்ம ஃபுல்கா வந்து சாஃப்டாகவே இருக்கும். மைக்ரோவேவில் வச்சு ஹீட் கூட பண்ண வேண்டாம், அப்படியுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும்.
இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக குக்கும்பர் ஆனியன் சாலட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். குக்கும்பர் அண்ட் ஆனியனை நீளமாக கட் பண்ணிட்டு கொஞ்சமாக அது மேலே தயிர் போட்டுருக்கேன், ரொம்ப கம்மியாக தான். அதுக்கப்புறம் உப்பு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டா போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த கசூரி மேத்தி சப்பாத்தியோட இந்த குக்கும்பர் ரைத்தா சூப்பராக இருக்கும். நான் குக்கிங் பண்ணி முடிச்ச அப்புறம் வெளில பார்த்தா அழகாக மழை பெஞ்சுட்டு இருந்தது. அதுதான் உங்களோடையும் ஷேர் பண்ணலான் இருந்தேன். இன்றைக்கி வந்து க்ளவுடியாக இது மாதிரி ஒரு மழையில் இந்த பன்னீர் சப்பாத்தி வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.